ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ரெங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு டேஸ்டியான மட்டன் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா வாசம் வர வறுத்து விட்டுக்கலாம். இப்போ இதில் 1 கப் சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து சேர்த்து விட்டுக்கோங்க. வெங்காயத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. இப்போ இதில் 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலையை சேர்த்து விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட புதினா இலை இருந்தால் இது கூட கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவு வதங்கினோன்னே 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்து விட்டுக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கி வரணும். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இது நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஆறினோன்னே மிக்ஸி ஜாரில் மாற்றி இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 ஏலக்காய், கொஞ்சம் கல்பாசி சேர்த்து விட்டுக்கலாம். கூடவே 1 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் எந்த அளவு வதங்கினோன்னே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நான் 500 கிராம் மட்டனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்து விட்டுக்கிறேன். இதையும் 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் நான் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து விட்டுக்கிறேன். நீங்கள் தனி மிளகாய் தூளாக இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அடித்து எடுத்து வச்ச பேஸ்ட்டு இதோடு சேர்த்து விட்டுட்டு கூடவே கொஞ்சமாக மிக்ஸி ஜார் அலசி தண்ணியும் சேர்த்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து விட்டுட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ குக்கரை மூடி 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது இருக்கட்டும். இப்போ விசில் அடங்கினோன்னா குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். வாவ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி இலை கொஞ்சமாக தூவிட்டு இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட மட்டன் கிரேவி நல்லா வாசமாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரியே மட்டன் கிரேவியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான்னா ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.